இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், பண ரீதியான கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சில வாசு செடிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்த்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பணம் எப்படி உங்கள் கைக்கு வருவதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சேர்ந்துட்டே இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய சில வாஸ்து செடிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லை, சில செடிகளை வீட்டில் வைத்தா கஷ்டம் ஏற்படும். இது தெரியாமல் நம்ம அழகுக்காக சில செடிகளை வாங்கி வளர்த்துட்ருக்கோம். அது என்னென்ன செடின்னே தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் வீட்டையே நம்ம வச்சுருப்போம். அதில் வைக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் நம்ம எந்த மாதிரி செடிகளை வைக்கிறோமோ அதற்கேற்ற பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா சில செடிகள், மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். வீட்டை சுற்றிலுமோ இல்லை வீட்டு தோட்டத்திலோ இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா செடிகள் வைத்து வளர்ப்பது ரொம்ப பசுமையாக எப்போது இருக்கணும். இந்த செடி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாக அமைதுன்னு கூட சொல்லலாங்க. சில குறிப்பிட்ட செடியை வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மையை நமக்கு தந்துட்டுருக்கு. இந்த செடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. எந்தெந்த செடிகளை வீட்டில் வைத்தா நம்முடைய பிரச்சனை தீரும், அதனால் நன்மைகள் அதிகம் கிடைக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க. அந்த வகையில் சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் நிச்சயம் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்தி தரும். சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டில் வைத்து வளர்த்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வீட்டுக்குள்ளே வைத்து நம்ம வளர்க்கக்கூடிய செடியால் நேரடியான இயற்கையும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கு. இதனாலே பல பிரச்சனைகளை ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா சமாளிச்சிடலாம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருப்பவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை ரொம்ப சுத்தமாகவும் வச்சுக்குது. இப்படி வெற்றியும் மற்றும் செல்வ வளத்துக்கு காரணமாக இந்த ஒரு செடிகள் அமையுதுங்க. அப்படி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய சில செடிகளை தெரிஞ்சுக்கலாம். அதில் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு தெய்வீக செடி துளசி தாங்க. ரொம்ப புனிதமான செடி மட்டும் இல்லை, இதனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை இது முதலாவதாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வீட்டில் வச்சு வளர்த்திங்கனாலே வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மை அதிகரிக்குங்க. இந்த துளசி செடிகளுக்கு பார்த்திங்கன்னா கொசுக்களே அண்ட விடாது. அது மட்டும் இல்லை, காற்றை சுத்தப்படுத்தி தருது. இதில் மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. அதனால் இது வளர்ப்பது கூட ரொம்ப சுலபந்தாங்க. துளசியை நீங்கள் எங்கே வச்சாலும் அது பார்த்திங்கன்னா வளருங்க. சூரிய ஒளி ஈர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஜன்னல், பால்கனின்னு வீட்டுக்குடைய முன்புறம் பின்புறன்னு எங்கே வேணுமானாலும் இந்த செடியை வைத்து வளர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூங்கில் செடிங்க. வாஸ்து மற்றும் செடியில் இந்த செடி ரொம்ப சிறப்பான பலனை தருதுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக நம்புகிறாங்க. இது மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்ப்பதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடுகளையும் கடைகள்லையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்ப இதன் பலன் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் 5 என்ற எண்ணிக்கையில் வைத்திங்கன்னா செல்வத்தையும், 6 வைத்து வளர்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும், 7 வைத்து வளர்த்திங்கன்னா ஆரோக்கியத்தையும், 21 எண்ணிக்கையில் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த அதிர்ஷ்டத்தை தருவதோடு மட்டும் இல்லை, இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூங்கிலுக்கு இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிகள். இதன் இலைகள் வட்ட வடிவமாக இருப்பதே நாணயத்தை போல தோற்றமளிக்குது. இது நுனிப்பாகமோ கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இதனுடைய இலைகள். இதனால் இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதோ செல்வத்தை ஈர்க்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற செடிகள் வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க. இந்த ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா
காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டில் நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாவெண்டரின் நறுமணத்தை தரக்கூடிய செடி. இதில் மருத்துவ குணமும் இருக்குது. இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதோ வீட்டில் இருக்கக்கூடிய மனதிற்கு பார்த்தீங்கன்னா அமைதியை தருங்க. இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக எல்லோருக்கும் ஒரு தெரிஞ்ச செடினா அது மணி பிளான்ட் தான். இது பண பிரச்சனைகளை இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை இதில் இருக்குதா. இதனால் இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தரக்கூடிய செடியாக எல்லோரும் வளர்க்குறாங்க. இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குதுங்க. இது வெற்றியை தரக்கூடியதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள். இது நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க. இந்த அதிர்ஷ்ட மலரை வீட்டுக்கு இருந்தால் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துவதோடு இல்லைங்க வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருது. இது வீட்டுக்கு முன்வாசலுக்கு அருகில் சாமந்தி பூச்செடியை நட்டு வளர்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. வடக்கு கிழக்கு திசையில் சாமந்தி பூச்செடியை வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக எல்லோருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய செம்பருத்தி, அதுவும் சிவப்பு நிற செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் காளி தேவிக்கும் ரொம்ப உகதமான மலர். இதை வைத்து வளர்த்தாலே வீட்டில் தெய்வீக தன்மையே இருக்கும். இந்த செடி தோட்டத்திலோ வீட்டுக்கு அருகில் சூரிய ஒளி படும் இடத்துல வைத்து வளர்த்திங்கன்னா வீட்டில் எப்போதும் நிலையான ஒரு தன்மை ஏற்படுத்துங்க. மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு எப்போதும் தரும். இது மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பதை அதிர்ஷ்டமாக சொல்லுவாங்க. இந்த செடிகள் வைத்து வளர்த்தா ரொம்ப அதிர்ஷ்டங்க. அதே போல் நம்ம அழகுக்காக நமக்கே தெரியாமல் சில செடிகளை வைத்து வளர்ப்பதால் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் எந்த மாதிரியான செடிகள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். வீட்டினுடைய அமைப்பு திசை, வீட்டில் ஒவ்வொரு பொருட்கள் நம்ம வைக்கக்கூடிய இடமும் திசை மட்டும் இல்லைங்க, சில விஷயங்களும் நம்முடைய சந்தோஷத்தையும் நிறைவான நிம்மதி வாழ்க்கைக்கு காரணமாக அமைதுன்னு சொல்லுவாங்க. வீட்டு சுற்றி அழகிற்காக நிழலுக்காக நம்ம வைக்கக்கூடிய சில மரங்களும் செடி கூட நமக்கு சில நேரத்தில் வாஸ்து பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த வகையில் வீட்டு செடி வைப்பதில் ரொம்ப கவனமாயிருங்க. சில செடிகள் எதிர்மறை ஆற்றலை அதிகம் ஏற்படுத்தும். வீட்டில் பார்த்தீங்கன்னா முற்செடிகள், ரோஜா தவிர மற்ற முற்செடிகளை வீட்டில் வைக்காதீங்க. இது சிலர் கந்திஷ்டின்னு சப்பாத்தி களி போன்ற செடிகளை வைத்து வளர்ப்பீங்க. வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக போன்சாய்ங்க. வாசுபடி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் போன்சாய் மரங்களை வீட்டுக்கு உட்புறம் வைக்காதீங்க. இவை வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் இல்லைன்னா திறந்த வெளியில் வைத்து வளர்ப்பது தான் நல்லது. அடுத்தபடியாக புளி மருதாணின்னு புளிய மரம் மருதாணி மரம் தீய சக்தி இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. இதனால் வீட்டுக்கு அருகில் இந்த மரங்களை வைக்காதீங்க. இது கெடு பலன்களை தான் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக காய்ந்து போன செடிகள், பட்டு போன இறந்த செடிகளையோ இல்லை மரங்களையோ வீட்டில் வைத்திருக்காதீங்க. காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளுக்கு துர்திருஷ்டங்கள் தான் ஏற்படுத்துமா. அடுத்தபடியாக கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்காதீங்க. வீட்டுக்கு அருகில் கருவேல மரங்கள் இருப்பது தீய பலனை தான் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பருத்தி செடிங்க. பருத்தி பட்டு செடிகள் பனைமரனே வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பதோ செடிகள் இருப்பது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக சிறியதோ பெரியதோ என்ன எதுவாக இருந்தாலும் தொட்டி செடிகளை வீட்டிற்கு வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் சுவருக்கு அருகில் வைக்கக்கூடாது. இது வீட்டின் கிழக்கு வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பதோ வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, முட்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தாலும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி தான் உருவாக்குமா. கற்றாழையோ சப்பாத்தி களி போன்ற முட்களுடைய செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்திங்கன்னா மன அழுத்தத்தையும் தேவையற்ற வாக்குவாதத்தை உருவாக்கும். அதனால் வீட்டில் வைத்து வளர்க்காதீங்க. அதே போல் எட்டி மரம், பப்பாளி, அரசி மரம்னு போன்ற செடிகளை கிளைகளை ஒடிக்கும் போது பால் வடிவதால் இதை குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல் குள்ளமாக வளர்க்கக்கூடிய போன்சாய் மரங்களோ இயற்கைக்கு மாறாக வளரக்கூடிய தாவரங்களை வீட்டில் இருப்பவங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தை தடை செய்துன்னு சொல்லுவாங்க. அதே போல் காய்ந்து போன வாடி போன செயற்கையான தாவரங்களை வைப்பது பார்த்தீங்கன்னா வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கி நேர்மறை ஆற்றலை தடுத்துடுங்க. எனவே வீட்டில் வைத்து வளர்ப்பதாக இருந்தீங்கன்னா துளசி, மணி பிளான்ட்,
ஜெயின் செடி, ஆரோக்கா பழம் போன்ற வாஸ்து செடிகளை வைத்து வளருங்க. நல்ல விதமான பலனை கொடுக்கும். நீ எந்தவித செடியாக இருந்தாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வைத்து வளர்க்கும் போது எப்போதும் பசுமையாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. காய்ந்து வாடி போகும் அளவுக்கு செடியை பார்த்துக்காதீங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி வாஸ்து செடிகளை வைத்து வளர்த்துருக்கீங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.